அதிமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரவள்ளூர் சதுக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வில்லிவாக்கம், திருவிக நகர் தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். திமுக தலைவர் கருணாநிதி சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று கூறிய ஸ்டாலின், அதிமுக கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா, மன்னிக்கணும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாக்குறுதிகளை அன்றைக்கே தந்தார்கள். இப்பொழுது தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை போலத்தான் அப்பொழுதும் தந்திருக்கிறார்கள், தேர்தல் அறிக்கையிலும் தர இருக்கிறார்கள். ஆக அப்படி தந்த வாக்குறுதிகளில் ஒன்றாவது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்றெல்லாம் கதைகள் விட்டார்கள். ஒன்றும் இதுவரையில் நிறைவேற்றப்படல.